இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். உன் பேர் என்னப்பா? சிலம்பரசன். சிலம்பரசன். அடட, நீ தேடி இருந்த சிலம்பரசன் நீதானா? பாருப்பா, சிலம்பருக்கெல்லாம் அரசன் சிலம்பரசன் அப்படிங்களா? சிம்பு சிம்புடுறாங்கள அதுவும் உண்டா? சிம்பிளாக கிடையாதா? தம்பி ரொம்ப பயப்படுறாங்களப்பா சிலம்பரசன். இருந்தாலும் என்ன பண்ணுறது? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழுக்க வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். ஆர்காட் சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா லட்சுமி திரையரங்க அருகில் வந்து வச்சிருக்காங்க. இங்கே வந்து வாலாஜாவில் இருக்கக்கூடிய எங்கன்னா சிஹெச் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் சாய் மொபைல்ஸில் வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் நிச்சய பரிசு உண்டுங்க. சாம்சங், பேனாசோனிக்கு, நோக்கியா, ஜோலோ அப்படின்னு உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு 2GB 4GB 8GB மெமரி கார்டு தராங்க. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம். இல்லை அது வாங்கினா பவர் பேங்க் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வேணாம் அப்படின்னா கூட உங்களுக்கு சில்வர் காயின் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு வந்து டின்னர் செட் உண்டு. நீங்கள் எது மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. காம்போ ஆஃபரில் ஒன்று 2 ஃபோன் வாங்கினா ஒரு ஃபோன் ஃப்ரீ. அது போல் ஒரு ஃபோன் வாங்கினா இன்னொரு ஃபோன் ஃப்ரீ. அது போல் உங்களுக்கு நிச்சய பரிசுகள் உண்டு. குறைந்த வழியில் வந்து பார்த்தா உங்களுக்கு பரிசுகளை வாரி வாங்கக்கூடிய இடம் ஒரே இடம் எங்கே அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். மொபைல் வாங்கினா உடனே கிளம்பி நம்ம சாய் மொபைல்ஸுக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மிஸ்டர் சிலம்பரசன், என்ன பண்ணுறீங்க? 11th படிக்கிறோம். 11th எல்லாரும் +1 நீ என்னப்பா 11th இது தனியா? இல்லை ஒன்று தாங்க. எல்லாம் ஒன்றா தானா? எல்லாம் ஒன்றா தான் படிக்கிறோம். சில பேர் +1ன்றாங்க. 10 கூட்டல் 1. இவர் வந்து நேராக 11 இந்த 17 18 ஏதாவது படிக்கிற மாதிரி ஐடியா இருக்குதா? இல்லையா? ஏன் இல்லைண்ணா? அது மாதிரி இல்லைண்ணா. இருந்தால் தானே படிக்க முடியும். 17 18 எப்படி நான் படிக்க முடியும்? நானும் இப்போத்தி வரல +1 +2 அவ்வளோதான். அதோட முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் 14 படிக்கிறேன் 15 படிக்கிறேன் ஏதாவது சொல்ல முடியுமா? +2 2 வருஷம் வச்சாக்கா 14 சொல்லலாமா? +2 2 வருஷம் படித்தா 14 சொல்லலாமா? சொல்ல முடியாதா? படிக்க முடியாதா? படிக்க முடியாதுண்ணா. என்னண்ணா நீங்கள் 12 தானா? எப்போ படித்தாலும் என்னண்ணா நீங்கள் அப்படின்னா ஏப்பா இந்த +1 என்ன சம்மந்தமாக படிக்கிறப்ப நீ? அப்படியா? அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனை பண்ணி சொல்லிட்டாப்ல. இந்த ஒரு வருஷமா என்னத்த சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஏதோ ஒன்று தம்பி படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவாப்ல. நம்பிக்கை வந்துருச்சு. சிலம்பரசன் வந்துருவாப்ல. தம்பி உனக்கு ஏதாவது தற்காப்பு கலை தெரியுமாப்பா? தற்காப்பு கலை தெரியலையா? தற்காப்பு கலைன்னா என்னன்னு தெரியுமா? யாராவது அடிக்க வந்தா உங்களை தடுத்து அடிக்கிறது தற்காப்பு. அப்படியே தடுத்து அப்படியே பகுல வாங்கி அகுல கொடுக்குறது தான் தற்காப்பு கலை. அப்படிதானே? அதானப்பா. இது வந்து தற்காப்பு கலையில் என்னென்ன கலைகள் இருக்கு? சிலம்பு இருக்கு, கராத்தே இருக்கு, கும்கும் அப்புறம் யோசிப்பா. ஜனங்கள கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோசிக்கிறாப்ல சிலம்பு யோசிக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையா டைம் கொடுங்க. யோசிச்சிடாப்ல கும்கும் அப்புறம் இருப்பா கூட சொல்லுவாங்கல்ல இருப்பா. அவ்வளவுதானா? இல்ல மான் கராத்தேன்றாங்களா? அது அதெல்லாம் இல்ல. அதுவும் கராத்தே தான்பா. படம் பேரா? எத்தனை கே இருக்குதா? ஓ கராத்தாக்கு எத்தனை கேக்குதுன்னு அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிக்கலாம் நீ. நான் அந்த அளவுக்கு ஆங்கிலத்துலாம் நான் தெரியாதுப்பா கே எத்தனைக்குதுன்ட்டு. மான் கராத்தேன்றது உண்டுங்க. அது மான் கராத்தே என்னன்னா மான் என்ன பண்ணும்? புலி வந்து சண்டை போடுதான் ஓடும். அதுதான் ஒரு பெரிய தற்காப்பே இருக்கிறதுல. அதனால எல்லாரும் மான் கராத்தே தவறாம கத்துக்குங்க. கரெக்டு தானே? சத்தியம் வேற வைக்கிறாப்ல. விட்டா கோயில கூட்டு போய் கற்பூரம் ஏற்றி ஒத்துக்கிறேன் அப்படின்னுவாப்ல. மிஸ்டர் சிலம்பரசன், நீங்க மேற்கொண்டு எதிர்காலத்தில் என்னமா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ் ஆகணும், இல்லை ஆர்மி ஆகணும். 2 பேரும் ஒரே ஆள் ஆக முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லு. போலீஸ் தானே? எதுக்காக போலீஸ் நீ தேர்ந்தெடுத்துருக்கிற? தீவிரவாதிகளாம் கண்டுபிடிச்சு தீவிரவாதி பண்றது மிலிட்ரியா? உனக்கு என்ன வேலை? இங்க இருக்கிறது லோக்கல்ல யாராவது சொம்பு திருநானோ இல்ல யாராவது ஒரு லைசன்ஸ் இல்லாம போனா அதை பிடிக்கிற வேலையை பாரு. நீ ஏங்க தீவிரவாதி? சினிமாவை பார்த்து கெட்டு போயிடுறாங்க. சினிமாவில் இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற கான்ஸ்டபிள் நேரம் ஒரு பெரிய தீவிரவாதி வெளிநாட்டுல போய் எகிரி போய் அடிச்சு பிடிச்சி கூட்டின்னு வருவாப்ல. அந்த மாதிரி நினைச்சிட்டியோ? அந்த மாதிரி தான் சினிமா எங்களை மாற்றி வச்சிருக்குது. வேற ஒன்றும் இல்லை. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறமா? இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டுனா வாலாஜா சாய் மொபைல்ஸ் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, கடல் நீர் இருக்குல்ல, கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு இருக்கு? 35. 35 கண்டிப்பாக தெரியுமா? தேடி இடி பார்த்தியா? கரெக்டு தானே? இல்லை தப்பா சொல்லிட்டியா? கரெக்ட்ண்ணா. தப்புன்றாப்லையா? கரெக்டுன்றாப்ல. ஆனால் அவர் தப்புன்றாப்ல. சரியா யார் சொல்லி வாங்குறான்றதை பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? சிவசங்கர். என்னப்பா 2 பேர் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு? நாங்களாம் பெரிய ஆளு. நாங்களாம் கடவுள பெரிய ஆளு. எங்களை வந்து எங்க வந்து தேனாலும் எங்களை டக்குன்னு பூச்சிடலாம். நாங்களாம் பெரிய ஆளு. இந்த கரும்புள்ளின்றாலும் அந்த புள்ளி நீங்க தானோ? அதுக்கும் மேல
இப்படித்தான் இப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் அதிகமாக பேசுறது. என்னப்பா இதானா இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு ஒரு டைலாகை இப்போ எல்லா இடத்துலையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு என்னப்பா பண்ணுற நீ? நான் +1 B குரூப் படிக்கிறேன். +1 B குரூப் படிக்கிறேன் இல்லையா? ஏன் A குரூப் படிக்கல? மேக்ஸ் வராது எனக்கு. அதனால் கணக்கு வராத காரணத்தினால் நாங்கள் கணக்கு பக்கம் போகவில்லை. ஆனால் வாழ்க்கையை உனக்கு கணக்கு பண்ண தெரியுமா? சத்தியமாக பண்ணுவேன். சத்தியமாக பண்ணுவியா? வாழ்க்கை கணக்கெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போங்க. எங்களை பற்றி இதுவாப்பா அதை அங்கே கேட்டேன்னா உடனே சொல்லிவிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 to 7 ஓகேவா? இது பார்த்துட்டு இப்போ இருக்கிறதுல வந்து உனக்கு வந்து தெரிஞ்ச கலைகள் என்ன? கராத்தே. கராத்தே தெரியுமா உனக்கு? இல்லை பொதுவாக சொல்கிறியா? இல்லை தெரியும், லைட்டாக தெரியும். லைட்டாக தெரியும், சும்மா அப்படியே வந்தானா அப்படியே அப்படி. கும்கு மான் கராத்தே சொன்னீங்களே? மான் கராத்தே தெரியும். என்ன குஷ்புவா குங்ஃபுவா? அது குங்ஃபுவா? குஷ்பு இல்லைல்ல? குஷ்பு கிடையாதுங்க. அது சிலம்புவா? சிலம்பு ஆட்டம். யாரு? டிஆர் அவன் பையன் சிலம்புவா? அந்த சிலம்பு இல்லை, இது சிலம்பு ஆட்டம். சிலம்பு ஆட்டம். சரி, அவ்வளோதான் தெரியுமா? இவ்வளோதானே தெரியுமா? கலைகள்ன்றது இது வந்து தற்காப்பு கலைகள். பொதுவாக கலைகள் அப்படின்னாக்கா என்னென்ன கலைகள் இருக்கு? டான்ஸு, அதாவது நடனம். நடனம் பரதமும் ஒன்றா சேர்ந்தது தான். ஆமாம், தெரியாதுங்க. அப்படிலாம் இல்லையா? ஏழு இசை நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கியா? ஏழு இசை நாடகம் அப்படின்னா என்னதுப்பா? இது மாதிரி கேள்விலாம் என்ன ஏன் கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேளுங்க, நான் தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்கிறேன். ஏழு இசை நாடகம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? அதுக்குள்ளே ஏன் பூ அப்படின்ற அவன் பார்க்கலாம் பயந்துடுறான்ல அப்படின்ட்டு. அதாவது இன்றைக்கி இருக்கிறதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு கலையை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதாக தான் நம்ம இந்த கேள்வி கேட்டுட்ருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து கலைகளை கற்றுக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்தா என்னோடய பயணத்தும் போய் நான் வந்து ஒரு நடனத்துக்காக விட்டுருக்கேன், ஒரு இடத்துல பாடுறதுக்காக விட்டுருக்கேன், ஒரு இடத்துல கீபோர்டுக்காக விட்டுருக்கேன், ஒரு இடத்துல நீச்சல் பழகிறதுக்காக விட்டுருக்கேன். அதுபோல் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா முன்ன வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இருந்தால், ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தா குழந்தைகள் அது போல் வந்து மற்ற கலைகளில் வந்து எடுத்து போய் சேர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்றதான் இது கேட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து எல்லாருமே ஒவ்வொரு கலைகளை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் எதிர்காலத்தில் வந்து பார்த்தா அந்த கலைகள் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது சிலம்பு வந்து பார்த்தா பேர் போனது வந்து கிராமம் மட்டும்தான். சிலம்பு ஆட்டம்ன்றது ஒரு சிலம்பை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா சுற்றி 20 பேர் வந்து உங்களை தாக்கினா கூட சரி, அந்த ஒரே ஒரு சிலம்பை வச்சு நீங்கள் வந்து எல்லாரையுமே நீங்கள் வந்து தடுத்துடலாம். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தற்காப்பு கலை வந்து எக்காரத்துக்கு கூட விடக்கூடாது. இன்றைக்கி வந்து நாட்டில் நடக்கக்கூடிய ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கூட நம்மளுக்கு எதுக்காக நம்ம வந்து அந்த சிலம்பாட்டம் இந்த மாநாட்டம் இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கலைகளை வந்து பார்த்தா அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவங்க பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அது அடுத்தபடியாக வரவங்க கற்றுக்கணும் அப்படின்றதால. அதனால் இளைஞர்களாக நம்ம சேர்ந்து என்ன பண்ணோம், இனிமேல் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு கலைகளை வந்து நிச்சயமாக நம்ம கற்றுக்க ஆகணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிறது இல்லாமல் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும் அப்படின்றதாக தான் நம்ம இதை கேட்டுட்ருக்கோம். சரிண்ணா? அதனால் எல்லாருமே இதை வந்து பார்த்தா ஒரு கலையை வந்து ஏதாவது ஒரு கலையை நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்றதான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழாத சாமி சொல்லுவோம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? அதான் கேள்வி. 52. 52? 52 தானா? 52 தானா? அப்படியா? எப்படி 52னா என்னென்ன பறவை இருக்குது கொஞ்சம் சொல்லாம பார்ப்பான். மைனா, கொக்கு, காக்கா. மைனா, கொக்கு, காக்கா சொல்லத்துக்கு போதுனா பரவாயில்ல, அவங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கேட்பாங்க, அதான் நான் சொல்ல முடியும். யோசிச்சு சொல்லலாம், நேரம் ரொம்ப நேரம் ஆகிடும். நீங்கள் வேறு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வேறு எல்லாருமே வந்து பசியோட உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் இவர் வந்து கொக்கு மைனா அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு வேறு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் யார் இந்த பறவைகளை சரியாக சொல்லி பரிசு வாங்குறாங்கன்றத பார்ப்போம். தம்பி பேர் என்னப்பா? காந்தி. வெறும் காந்தியா? காந்தி கூட ஏதாவது இருக்குதா? காந்தி என்கிற கத்தி என்கிற காந்தி. காந்தி என்கின்ற கத்தி என்கின்ற காந்தி. அப்படியா? அருவா எங்கிறாப்ல? அருவா பக்கத்தில் இருக்குது, கொடுவா இந்த பக்கம் இருக்குது, அப்புறம் உளி அந்த பக்கம் இருக்குது, அப்படியே வெற்றும் இந்த பக்கம் இருக்குது. இப்படியே சொல்லிக்கினே போயின்னு இருக்குங்கப்பா. என்னப்பா காந்தின்ற நல்ல பேர் அது, இதில் ஏமா கூட சேர்த்து கத்தியை சேர்த்துட்ட? படம் பேர் விஜய் வந்துச்சா, அதான் கத்தி என்கிற காந்தி. அதனால படம் பேர் விஜய் வந்து கத்தின்னு வந்துச்சு, அதனால கத்தியை கூட சேர்த்துட்டோம். அடுத்த முறை கடபாரன்னு பேர் வந்தால் கடபார கூட சேர்த்துக்கீங்களா? ஆமாவா? தளபதி இதுதான். ஏன்பா காந்தி உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருப்பா. காந்தியோட முக்கியமான கொள்கைகள் என்னப்பா? இருப்பா, நீ ஏன் ஆப்பு பற்றிலாம் பேசுகிற? டென்ஷன் ஆகாது, இரு. காந்தி வந்து முக்கியமான கொள்கைகளை சொல்லி கொடுத்துறாரு. என்ன காந்தி வந்து முக்கியமான கொள்கைகளை சொல்லி கொடுத்துறாரு? காந்தி நேரு வழியில் நடக்கணும். நேரு வழியில் நடக்க சொல்லி காந்தி சொன்னாரா? குறுக்கு வழியெல்லாம் போவானான்னு சொல்லிட்டு குறுக்கு அந்த நேரு வழியா?
நீ வேற நேருன்னா நான் நேரு மாமா வழியில போவோம் சொல்லிவிட்டா அவ்வளவு. இவர் எப்ப அப்படி சொன்னாரு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நேர் வழியில பேசிக்கிறப்ப கலாய்ச்சினா எனக்கு பயங்கரம் கோவம் வந்துடும். அப்புறம் அவ்வளவுதான். அந்த அகிம்சா வழின்னு அதை சொன்னாரா இல்லையாப்பா காந்தி? அகிம்சா இல்லப்பா. அகிம்சா வழினா நான் போற வரவெல்லாம் எப்படி டம்மு அடிக்கணும் நிக்கிறாரா? என்ன சொல்லிடுறாரா? அகிம்சா இல்லப்பா. அதான் அகிம்சைன்னா என்னதுப்பா? இருந்து பேசிக்கிறப்ப ஏன் அவன் டிஸ்டர்ப் பண்றீங்க? காந்தி எவ்வளவு அழகா பேசிக்கிறாப்ல. நீ இங்க சொல்லிடு, அப்புறம் அங்க போய் அப்புறம் அடிப்ப. அகிம்சா வழின்னு இங்கே கையை வாங்குற, அப்புறம் பின்னாடி போய் என்ன பண்ண போறே தெரியல. நீ அகிம்சா வழின்னு என்ன சொல்லிடுப்பா? உப்பு சத்தியாகிரகத்துக்காக போறான். உப்பு சத்தியாகிரகத்துக்காக போறான்னாரியா நம்ம காந்தி? சரி ரைட்டு. அவரு நானும் போடுறேன். நீமா சரி ரைட்டு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போறான்னு நானும் ஒத்துக்கிறேன். இந்த உப்பு சத்தியாகிரகம் எதுக்குப்பா நடந்தது? அடுத்த கேள்வி கேட்டோன்னா நோத்துல கோத்து விட்டு போட்டாவல. இப்ப இவரு கேட்பான், தம்பி உன் பேர் என்னப்பா? திருப்பதி திருமா. அதுனாப்பா அது தர்மடி தர்மா தெரியும். ஆனா திருப்பதி திருமா பேரு அப்படியே உன் பேரா? ரைட். இது என்னப்பா டாலரு? அம்பேத்கர் தலைவர். என்ன நினைச்சிட்டீங்க தம்பி? இந்த அகிம்சா வழின்னா என்னதுப்பா? நீ சொல்லாத. என்ன சொல்றியா? நீ சொல்லாத, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். அண்ணாத்த வட்டுமே அப்படின்றவள. தம்பி அகிம்சான்றது வந்து யாருமே வந்து ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. எல்லாமே வந்து அன்பின் வழியில் போகணும் அப்படின்றது தான் வந்து அகிம்சா. இது தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியாது ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தானா? சரி ரைட்டு. இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றாங்க, அப்படின்னு நினைப்பாது சோசியல் புக்கில் வந்துக்குது. நீ அந்த புக்கை எடுத்து போய் பச்சிப்பாரு, உனக்கு என்னன்றது நல்லா தெரியும் அப்படின்ற. அதில் எதுக்காக அதை போட்டுக்கிறான் அப்போ உனக்கு? படிக்கிறதுக்கு. கை தட்டுங்க. எதுக்கா புத்தகத்தில் எதுக்கு போட்டுக்கிறான்னு கேட்டா படிக்கிறதுக்கா? ஏன்னா புத்தகத்தில் படிக்கிறது போவோம்னா சட்னி அரைக்கிறதுக்கா போடுவாங்க. என்ன பண்றது? உண்மையான பேர் என்ன சொல்லவே இல்லையா பொண்ணு? என் பேர் தட்சிணாமூர்த்தி. அதை சொல்லு. இன்னும் திருப்பதி திருமுகம் அந்த முகம் இந்த முகம் இப்படிய என்ன பண்றது? தம்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டுனா இருப்பா. வேற நீ சொல்ல நான் சொல்ல மாறி இருந்தா ஜனங்க பாக்குறவங்க குழம்பிடுறாங்கல்ல. அதுக்கோசம் தான் பேசிக்கிறோம் நானு. நீங்க தயவு செஞ்சு டிவியில போட்டுருங்க. அவ்வளவுதான் போட்டுருவான். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடல் நீர் இருக்குல்ல, கடல் நீர்ல எத்தனை சதவீதம் உப்பு உள்ளது? 35 கிலோவா? 35% இருக்குதா? எந்த புத்தகத்தில் படிச்சதா? வேலூரா கந்தாண்டியா போட்டுக்கிறானா பாருப்பா. என்ன கிணறோ தெரியல. எப்படியோ ஒன்று அப்படியே கலகலான்னு போன இந்த நிகழ்ச்சியை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்கி வந்து வாழ சாமி பேல்ஸ் மற்றும் மார்க்காட் சாமி பேல்ஸ் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு காந்தி குமார்.